மனம் ஒரு இரகசிய கருவி. மனது என்பது நாம் நினைப்பது போல் வெறும் நினைவுகள், எண்ணங்கள், உணர்வுகள் கொண்ட ஒரு மண்டலமாக அல்ல. அது ஒரு சக்தி. அது ஒரு ஆத்ம சக்தியின் பிரதிபலிப்பு. அது ஒருவரின் வாழ்க்கையை முழுவதுமாக அமைக்கவும் அழிக்கவும் சக்தி வாய்ந்தது. இந்த மனதின் இயல்புகளை அறிந்தபின் அதை கட்டுப்படுத்துவதை நாம் கற்றுக்கொள்வதுதான் மைண்ட் கண்ட்ரோல் என்ற இந்த பயணத்தின் முதல் படி. மனம் எப்படி தோன்றுகிறது, அதன் மூலத்தன்மை என்ன, அதன் இயக்கம் எப்படி, அதன் செயல்பாடுகள் எத்தனை விதமாய் ஒவ்வொரு தருணத்திலும் நிகழ்கின்றன என்பதனை நாம் புரிந்துகொள் வேண்டும். மனம் என்பது ஆறுபட்ட நிலைகளைக் கொண்டுள்ளது. விழிப்புணர்வு, கனவு நிலை, ஆழநித்திரை, உச்ச நித்ரா, தியான நிலை மற்றும் அக்னி நிலை என ஆழமான நிலைகள் உள்ளன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மனநிலை மாற்றங்களை கொண்டு வருகின்றன. இவை அனைத்தும் நம் சிந்தனையின் கட்டுப்பாட்டிற்குள் வரும்போதுதான் நாம் நம் மனதை கட்டுப்படுத்துவதற்கான பயணத்தில் முன்னேறுகிறோம். சிந்தனையின் சக்தி. நாம் நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தை எப்படி பார்க்கிறோம் என்பதே நம்முடைய மனநிலையை தீர்மானிக்கிறது. ஒரே நிகழ்வை இரண்டு நபர்கள் இருவிதமாக அனுபவிக்கக்கூடும். காரணம் என்ன என்றால் அவர்களின் சிந்தனை வடிவமே அதற்கு காரணம். நம்முடைய சிந்தனைகள் என்பது நம்முடைய பழக்கங்கள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய நம்பிக்கைகள் ஆகியவற்றால் கட்டமைக்கப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட சிந்தனையை நாம் மீண்டும் மீண்டும் சிந்திக்கும்போது அது நம்முடைய உள் மனதில் பதிந்து விடுகிறது. அந்த மன அழுத்தம் நம்மை வழிநடத்த தொடங்குகிறது. மன அழுத்தத்தின் தாக்கத்தில் நம்முடைய உடல்நிலை மாற்றம் செய்கிறது. நம்முடைய செயல்கள், நம்முடைய நடத்தை அனைத்தும் மாற்றம் அடைகின்றன. இதுவே நாம் மனக்கட்டுப்பாட்டை இழந்திருப்பதற்கான முதல் அடையாளமாகும். இதை மாற்ற ஒரே வழி சிந்தனையை மாற்றுவதுதான். சிந்தனையை மாற்றும் பயிற்சி. மனதை மாற்ற நினைக்கும் நபர் முதலில் அவருடைய சிந்தனைகளை கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு சிந்தனையும் எங்கே இருந்து வருகிறது, அந்த சிந்தனை எதற்காக வருகிறது, அதை நம்மால் மாற்ற முடியுமா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உதாரணமாக, ஒரு நபர் எப்போதும் நெகட்டிவாக சிந்திக்கிறார் என்றால் அந்த நெகட்டிவ் சிந்தனையின் பின்னால் என்ன நம்பிக்கை உள்ளது என்பதை கண்டறிய வேண்டும். அவருக்கு நான் போதுமானவனல்ல என்ற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். அது அவருடைய கடந்த அனுபவங்களில் இருந்து வந்திருக்கலாம். அதனை மாற்றும் வழி என்ன என்றால் அந்த பழைய நம்பிக்கையை விட்டு புதிய நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். நான் போதுமானவன்தான் என்ற நம்பிக்கையை மனதிற்குள் விதைக்க வேண்டும். இதை செய்வதற்காக தினமும் நேரத்தை ஒதுக்கி சுயநினைவை வளர்க்க வேண்டும். இதனை அவேர்னஸ் என அழைக்கிறோம். மனக்கணிப்பு. எண்ணங்களை படிப்பது. மனக்கணிப்பு என்பது ஒவ்வொரு சிந்தனையையும் சுடுகாடு போல் பார்ப்பது போல ஆகும். நாம் ஒரு சிந்தனையை பார்க்கிறோம், அதற்குள் பாயாமல் அதை பார்த்துவிட்டு விலகுகிறோம். இது ஒரு கலை, இது ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி முதலில் சிரமமாக இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து செய்வதன் மூலம் நாம் சிந்தனைகளை அடையாளம் காண கற்றுக்கொள்வோம். உதாரணமாக, நான் பயப்படுகிறேன் என்ற சிந்தனை வந்தவுடன் அந்த சிந்தனையை பார்க்கும் நபராக நாம் மாற வேண்டும். ஏன் இந்த பயம் வருகிறது? இது உண்மையானதா? இதற்கு ஆதாரம் என்ன? நான் இதை விட்டுவிட்டால் என்ன ஆகும் போன்ற கேள்விகளை மனதுக்குள் கேட்கலாம். இதில் முக்கியமானது என்னவெனில், அந்த சிந்தனையின் வழிகாட்டுதலை உடனடியாக நம்முடைய உணர்வுகளை தாக்க செய்ய அனுமதிக்காமலும் செயல்படாமல் இருப்பதுதான் மனக்கணிப்பு என்பது. நம் சிந்தனைகளை, உணர்வுகளை கட்டுப்படுத்தும் முதல் படி. பழமையான நம்பிக்கைகளை மாற்றும் ரகசியம். மனத்தில் பதிந்த பழைய நம்பிக்கைகள் நம்முடைய அனைத்து முடிவுகளையும் வழிநடத்துகின்றன. நான் தோல்வியடைவேன், என் வாழ்க்கை எதுவும் ஆகப் போவதில்லை போன்ற நம்பிக்கைகள் நம்மை எப்போதும் அடக்கி வைக்கும். இவை மிகவும் ஆழமாக நம் மனதில் பதிந்துவிட்டதால்தான் எவ்வளவு நேர்மறை சிந்தனைகள் செய்தாலும் அந்த பழைய நம்பிக்கைகள் மேலே வந்துவிடுகின்றன. இதை மாற்ற ஒரே வழி உள்ளே நுழைந்து அந்த நம்பிக்கைகளை நேரடியாக எதிர்கொள்வது. அந்த நம்பிக்கையின் வரலாறை அறிந்து அதற்கு பதிலாக புதிய நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். உதாரணமாக, நான் தோல்வியடைவேன் என்ற நம்பிக்கையை மாற்ற நான் முயற்சிக்கிறேன், எனவே முன்னேறுவேன் என்ற வாக்கியத்தை தினமும் மனதிற்குள் பதிக்க வேண்டும். இதனை சுய உரையாடல் என அழைக்கலாம். தினமும் கண்ணை மூடி அமைதியாக உட்கார்ந்து இந்த புதிய நம்பிக்கையை மனதில் பதிக்க வேண்டும். நம்பிக்கைகள் மாற்றப்படும் போது மனதின் இயக்கமும் திசையும் முழுமையாக மாறுகிறது. இரட்டை மனதின் இரகசியம். நமது மனதின் இயல்பு இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்றே விழிப்புணர்வு மனம், மற்றொன்றே உள் மனம் அல்லது சப்கான்ஷியஸ் என்கிறோம். விழிப்புணர்வு மனம் என்பது
நாம் தினமும் பயன்படுத்தும் சிந்தனை செயல்பாடுகளைக் கொண்டது. ஆனால் உள் மனம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. நம்முடைய பழக்கங்கள், நினைவுகள், உணர்வுகள், பயங்கள், ஆசைகள் அனைத்தும் இதில் பதிந்துள்ளன. நாம் எதையாவது விரும்புகிறோம் என்றால் அது உள் மனத்தில் உள்ளது. ஆனால் நாம் நினைக்கிறோம் என்று சொல்வது விழிப்புணர்வின் செயல்பாடு. இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள உரையாடலை நாம் புரிந்து கொண்டால்தான் மைண்ட் கண்ட்ரோல் சாத்தியம் ஆகும். ஏனெனில் நாம் நினைக்கிறதை விட உள் மனம் நினைக்கும் திசையே நம்மை ஓட்டுகிறது. அதனால்தான் பல நேரங்களில் நாம் தவறு தெரியும் போதும் அதே பிழையை மீண்டும் செய்ய நேரிடுகிறது. அதற்கு காரணம் உள் மனம் அதன் மீது பதிந்த பழைய விதிமுறைகளை பின்பற்றிக் கொண்டிருப்பதேதான். இந்த பழைய விதிமுறைகளை மாற்றி புதியவை பதிக்க மட்டுமே நாம் முற்றிலும் கட்டுப்பாட்டில் மனதுடன் இருக்க முடியும். பயங்களை எதிர்கொள்வதுதான் வெற்றியின் மையம். மனதில் அதிக சலசலப்பையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்துவது பயம்தான். அது மரபு வழியாக வந்திருக்கலாம் அல்லது ஒரு தனிப்பட்ட அனுபவத்தால் வந்திருக்கலாம். ஆனால் எந்த பயமும் ஒரு வகையான சூழ்நிலை மற்றும் நம்பிக்கையின் சந்திப்பில்தான் உருவாகிறது. ஒரு குழந்தை இருட்டில் பயப்படுகிறாள். அதற்கு காரணம் இருட்டு அபாயகரமானது என்பதை கூறும் ஒரு அனுபவம் அல்லது வார்த்தை அவளின் மனதில் பதிந்திருக்கிறது. அந்த பயத்தை போக்க ஒரே வழி அந்த நம்பிக்கையை மாற்றும் அனுபவத்தை தருவதுதான். இது மனக்கட்டுப்பாட்டின் முக்கியமான அம்சம். பயத்தை நாம் முற்றிலும் மறுக்க முடியாது, ஆனால் நாம் அதை சமாளிக்கலாம். பயத்தை பார்த்தவுடன் திகைக்காமல் தைரியமாக அதை பார்க்கும்போது நம் மனம் நம்மை விட்டு விடுகிறது. இந்த பயம் கடந்தால்தான் தன்னம்பிக்கை வரும். பயம் கடந்தால்தான் சுதந்திரம் வரும். மனக்கட்டுப்பாட்டுக்கான ஆன்மீக பயிற்சிகள். மனத்தை கட்டுப்படுத்த ஆன்மீகம் ஒரு நிகரில்லா கருவி ஆகும். நாம் யார் என்னவென்று உணர விரும்பினால் ஆன்மீகத்தின் வெளிச்சம் தேவை. உபனிஷத்துக்களில் கூறுவது போல, நீ சிந்தனை அல்ல, நீ மனம் அல்ல, நீ உடல் அல்ல, நீ ஒரு சாகாத சாட்சி என்கிற அந்த உண்மைதான் மனக்கட்டுப்பாட்டின் உச்சபட்சம். தியானம் வழியாக நாம் நம்மை சிந்தனையிலிருந்து பிரித்தெடுக்க கற்றுக்கொள்கிறோம். ஓம் என்ற பரம்பொருள் அதிர்வை மனத்தில் மனப்பாடம் செய்வதன் மூலம் அந்த அதிர்வை நம்முள் உணர்கிறோம். இந்த அதிர்வுகள் நம்மை நம்மிடம் கொண்டு செல்லும். நம்மை தனைகளில் இருந்து விடுவிக்கும் சத்தியம் தியானத்தின் மூலமாகவே நம்முள் தோன்றுகிறது. தியானம் என்பது ஒரு அடக்க முறையல்ல, அது விடுதலையின் செயல். நம்மை அடக்கியிருக்கும் எல்லா சிந்தனைகளையும் உணர்வுகளையும் தவிர்த்து நம்மை நாம் காணும் ஒரு வாய்ப்பு. சுய உரையாடல். மனதுடன் பேசும் கலையே கற்றுக்கொள். நாம் தினமும் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் அந்த உரையாடல் வெளியே இல்லை, அது நம்முள் நடக்கிறது. அந்த சுய உரையாடலே நம் வாழ்க்கையின் ரகசிய இயக்கியாகும். நம்மை விட எதுவும் நம்முடன் அதிகம் பேசவில்லை. அந்த சுய உரையாடல் நேர்மறையாக இருந்தால் நாம் தினமும் வளர்ச்சி அடைவோம். அதைத் தவிர அது நம்மை அழிக்கும் சக்தியாக மாறும். இந்த சுய உரையாடலை கவனிக்கத் தொடங்கினால் நாம் மனதை கட்டுப்படுத்த ஒரு புதிய உலகத்தை திறப்போம். உதாரணமாக, ஒரு துவண்டு நிலை ஏற்பட்டால் நம்முள் சத்தமாக ஒரு குரல் சொல்கிறது, நீ இது முடியாது, நீ தோல்வி அடைவாய். இது நம் பழைய சிந்தனைகளின் நிழல்தான். இதை எதிர்க்க நான் முயற்சிக்கிறேன், நான் வளர்கிறேன், நான் நேற்றைக் காட்டி இன்றே மேம்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு முறையும் மனதில் பிரதிபலிக்கும் போது அது நம் உணர்வுகளை மாற்றும், நம்முடைய உடல்நிலையை மாற்றும், நம்முடைய செயல்களை வழிநடத்தும். நம் உடலிலும் மனதிலும் நிகழும் மாறுதல்கள் நம் வாழ்வில் நடைபெறும் மிகப்பெரிய மாற்றங்களின் ஆரம்பமாகும். மன உறுதி. சுய கட்டுப்பாட்டின் தூண்கள். மனத்தை கட்டுப்படுத்துவதற்கு மட்டும் அல்ல, நம்மை முழுமையாக ஒரு புதிய மனிதராக மாற்றுவதற்கு மன உறுதி என்பது முதன்மையானது. மன உறுதி என்பது திடமென நிலைத்திருக்கும் மனதின் நிலையல்ல. அது சோதனைகளுக்குள் சென்று விடாமல் நம்மை தாங்களாக கடந்து செல்ல வைக்கும். ஒவ்வொரு சோதனையும் ஒரு சோதனைக்கேற்ப மன உறுதியை வலுப்படுத்தும் வாய்ப்பு. இதனை நாம் போராட்டமாக பார்க்க வேண்டாம். உணர்வுகளின் கொந்தளிப்பை நாம் நிர்வகிக்க கற்றுக்கொள்வதுதான் உண்மையான மன உறுதி. ஒரு நபர் கோபத்தால் அதிர்ச்சி அடைவதை தவிர்த்து அமைதியாக இருக்கிறார் என்றால் அது அவரது கட்டுப்பாடு இல்லை, அவருடைய அகத்தில் உள்ள மன உறுதியின் வெளிப்பாடு. அந்த உறுதி எங்கிருந்து வருகிறது என்றால் அவரது பயிற்சிகளில் இருந்து, அவரது அனுபவங்களில் இருந்து, அவரது செயல்பாடுகளில் இருந்து உருவானது. இது ஒவ்வொருவரும் நம்முள் வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையே தவிர பிறவியாய் வரும் ஒன்று அல்ல. எனவே மன உறுதியே நம் தினசரி வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையாக எடுத்துக்கொள்வதே முக்கியம்.
கனவுகளை அடைவதற்கான மன வடிவமைப்பு. மன கட்டுப்பாடு என்பது வெறும் சிந்தனைகளை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, அது நம்முடைய கனவுகளை நிஜமாக்குவதற்கான அடித்தளமாகும். ஒருவர் கனவுகளை நினைக்கிறார், ஆனால் அதை நோக்கிச் செல்லும் தைரியம் அவரிடம் இல்லை என்றால் மனம் அந்த கனவின் எதிரியாக மாறிவிடும். ஆனால் மனத்தை உறுதிப்படுத்தி அந்த கனவை ஒரு சாத்தியமாக மாற்றி செயல்படக்கூடிய உந்துதலாக மாற்றினால் அதுவே வாழ்க்கையின் வெற்றி கதையாக மாறும். இந்த மாற்றம் எப்படி சாத்தியமா என்பதற்கான பதில் மன வடிவமைப்புதான். ஒவ்வொரு நாளும் அந்த கனவை மனதிற்குள் தீவிரமாக காட்சியாக எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கான செயல்களை மனதினுள் மனப்பாடம் செய்து அதை உணர்வுகளுடன் இணைத்து திட்டமிட வேண்டும். இதுவே செயல் மனதின் உருவாக்கம். இது தவிர மனம் திட்டமிடப்படாமல் செயல்படும்போது அந்த மனம் குழப்பத்தின் அடிப்படையாக மாறும். ஆனால் திட்டமிட்டு நம்பிக்கையுடன் பயணிக்கும்போது அந்த மனமே நம்மை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் சுரங்கப்பாதையாக மாறும். மைண்ட் கண்ட்ரோலுக்கு பகவத்கீதையின் பங்களிப்பு. பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனிடம் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் மனதின் கட்டுப்பாட்டின் வழிகாட்டியாகும். உன்னுடைய கடமையை செய், அதன் பலனை பற்றி கவலைப்படாதே என்ற வார்த்தை மன கட்டுப்பாட்டின் ஒரு முக்கியமான தத்துவமாகும். ஏனெனில் பலனை பற்றிய எதிர்பார்ப்பு நம்மை கலங்கடிக்கும், அது நம்மை பயத்தில் ஆழ்த்தும். அதனால்தான் கிருஷ்ணர் பலனை விட்டுவிடு என்றார். அர்ஜுனனுக்கு யுத்தத்தில் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் உள்ள மனதின் குழப்பத்தை தீர்க்கும் வழி தன்னிலை உணர்த்தல் அதற்கான வழிகாட்டியாக இருக்கிறது. மனமே மனிதனின் நண்பனும் நுமாக இருக்கின்றது என்ற இந்த ஒரு வசனமே இந்த மைண்ட் கண்ட்ரோல் பயணத்தின் மையம்தான். நம்முடைய மனம் நம்முடைய நண்பனாக இருப்பதற்கான ஒரே வழி அதனை நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். ஞானமும் மனமும். உபனிஷத்துக்களின் வெளிச்சம். உபனிஷத்துக்களில் மனம் பற்றிய விளக்கங்கள் பரம்பரைகளாக உள்ளன. மனம் என்பது காற்றைப் போல ஓடிக்கொண்டும் நிலைத்திருக்காவும் இருக்கிறது என்று கூறும் இந்த உவமைதான் நம் வாழ்க்கையின் நடைமுறையில் உணர முடியும். இந்த மனத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஞானம் ஒரு கருவி. ஞானம் என்பது புத்தி அல்ல, அது உணர்த்தல், அனுபவித்தல், நம் அகத்தில் உள்ள உண்மை அறிதல். அந்த ஞானத்தின் வெளிச்சத்தில் மனம் தானாக அமைதி அடைகிறது. மனம் அமைதியாகும் போது அதில் இருந்து தோன்றும் சிந்தனைகள் ஞானத்தின் பிரதிபலிப்பாக மாறுகின்றன. இதற்காக நாம் செய்வது ஒன்று தான், அமைதியாக உட்கார்ந்து நம்முள் நம்மை நோக்கி பார்ப்பது. அந்த பார்வைதான் ஞானத்தின் ஆரம்பமாகும். இதில் வார்த்தைகள் தேவையில்லை. உணர்வு போதும். அந்த உணர்வு உன்னை மனத்திலிருந்து விடுவிக்கும், உன்னை சிந்தனைகளில் இருந்து தள்ளி வைக்கும். மனம் மற்றும் உடல் இரண்டும் தொடர்புடைய சக்திகள். நாம் பல சமயங்களில் மனது ஒன்றாகவும் உடல் வேறாகவும் இருக்கிறது என்று எண்ணுகிறோம். ஆனால் உண்மையில் இவை இரண்டும் ஒன்றிணைந்த சக்திகள். மனதில் தோன்றும் ஒவ்வொரு சிந்தனையும் உடலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சிந்தனை நேர்மறையாக இருந்தால் உடலுக்கு சக்தி, சுதந்திரம், அமைதி கிடைக்கிறது. ஆனால் சிந்தனை எதிர்மறையாக இருந்தால் உடல் வலியில், சோர்வில், வாடையில் மூழ்கிவிடுகிறது. இதற்காகவே யோகா என்ற ஆன்மீக விஞ்ஞானம் உருவாக்கப்பட்டது. மனம் அமைந்தால் உடலும் அமைந்துவிடும், உடல் அமைந்தால் மனதும் அமைந்துவிடும் என்ற தத்துவமே யோகாவின் அடிப்படை. ஒருவன் மனதை கட்டுப்படுத்த ஆசைப்படுகிறான் என்றால் முதலில் உடலை சீராக வைத்துக்கொள் என்று பகவத்கீதையிலும் கூறப்படுகிறது. நம் உடலின் மூச்சு ஓட்டம், நாம் சிந்திக்கும் விதம், உணரும் விதம், செய்யும் செயல்கள் அனைத்தும் மனதுடன் நேரடி உறவை கொண்டுள்ளன. எனவே மனதை கட்டுப்படுத்த ஆசைப்படுகிறவர்கள் முதலில் உடலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தினமும் சில நிமிடங்கள் உடலை நகர்த்தி மூச்சை கட்டுப்படுத்தும் பயிற்சி செய்து மனத்தை அமைதியாக்கும் தியானத்தை மேற்கொள்வதே முழுமையான மைண்ட் கண்ட்ரோலின் அடிப்படை. மனதின் சூத்திரங்கள். பயிற்சியால் இயங்கும் சக்கரம். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட மனநிலையை அடைய விரும்புகிறார் என்றால் அது இப்படி வரும் என்று காத்திருப்பது அல்ல, அந்த மனநிலையை பயிற்சியின் மூலம் உருவாக்க வேண்டும். உதாரணமாக, ஒருவர் நிதானமாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அவர் தினமும் செயல்களில் அவசரத்தை தவிர்த்து சிந்தித்து செயல்பட வேண்டும். நிதானம் என்பது இயற்கையாக வரும் ஒன்றல்ல, அது மனதின் பழக்கத்தால் உருவாகும். அதேபோல் நம்முடைய சிந்தனையே ஒரு புதிய பாதையில் நகர்த்த வேண்டும் என்றால் தினமும் அந்த வகையான சிந்தனைகளை செய்ய வேண்டும். நம்முடைய சிந்தனை பழக்கங்களை மாற்ற வேண்டுமா என்றால் அந்த பழைய சிந்தனைகளை சீராக கவனிக்க வேண்டும். மனத்துடன் இயங்கும் நரம்பியல் மையங்கள் அந்த பழக்கங்களை மீண்டும் மீண்டும் செயல்படுத்தும் போது ஒரு வழித்தடமாக உருவாகின்றன. இந்த வழித்தடங்கள்
நம்முடைய செயல்கள், சிந்தனைகள், உணர்வுகள் ஆகியவற்றை நிர்ணயிக்கின்றன. இந்த வழித்தடங்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா? ஆம், அது தியானம், சுய அவை, ஆர்னஸ் பயிற்சி மற்றும் நம்பிக்கையின் மூலம் சாத்தியமானது. சிந்தனைகளின் தாக்கம் நம் வாழ்க்கையின் மூலக்காரணிகள். நாம் வாழும் வாழ்க்கை நம் சிந்தனைகளின் பிரதிபலிப்புதான் என்று பல ஆன்மீக கோட்பாடுகள் கூறுகின்றன. இது வெறும் ஒரு தத்துவம் அல்ல, அறிவியல் ஆதாரங்களும் இதை உறுதிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு சிந்தனையும் நம்முள் ஒரு வலுவான அதிர்வை உருவாக்குகிறது. அந்த அதிர்வுகள் நம்முடைய செயல்களை நோக்கிச் செல்கின்றன. அந்த செயல்கள் நம்முடைய பழக்கங்களை உருவாக்குகின்றன. அந்த பழக்கங்கள்தான் நம்முடைய நிதர்சன வாழ்க்கையை உருவாக்குகின்றன. எனவே நம்முடைய சிந்தனைகளை மாற்றியால்தான் வாழ்க்கையை மாற்ற முடியும். இதற்கு ஒரு சிறந்த பயிற்சி தினமும் எழுந்தவுடன் நம்முடைய நன்றியுள்ள மனநிலையை வளர்த்துக் கொள்வது. நம்மை நன்றியுடன் நினைக்கச் செய்யும் ஒவ்வொரு சிந்தனையும் நம்முள் அமைதியையும் மனக்கட்டுப்பாட்டையும் வளர்க்கும். உதாரணமாக, நான் உயிருடன் இருக்கிறேன், நான் சுவாசிக்கிறேன், நான் காதலிக்கிறேன், நான் வாழ்கிறேன் என்ற மனநிலையை கொண்டு ஆரம்பித்தால் அந்த நாள் முழுவதும் நம்முள் உள்ள மனம் அமைதியாக இருக்கும். உணர்வுகளின் அலை எழுச்சி. மனக்கட்டுப்பாட்டின் சோதனை பாடம். மனக்கட்டுப்பாடு என்பது உணர்வுகளின் அலைகளை கவனிக்க தெரிந்த ஒருவருக்கே சாத்தியமாவது. உணர்வுகள் என்பது வெறும் மன அழுத்தமல்ல, அது நாம் எதை குறித்து எப்படி உணர்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் சக்தி. அது ஒருபோதும் தவறானதல்ல, ஆனால் அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஒருவன் கோபம் கொள்கிறான் என்றால் அந்த கோபம் அங்கு உருவான சூழ்நிலையின் விளைவாக இருக்கலாம். ஆனால் அந்த கோபத்தில் அடங்கி தவறான முடிவுகளை எடுக்கின்றவன் என்றால் அவர் மனதை கட்டுப்படுத்தவில்லை என்பதற்கான சான்று. அதேபோல் துக்கம், மகிழ்ச்சி, பயம், லஜ்ஜை, இந்த உணர்வுகள் அனைத்தும் மனத்தை ஒரே கணத்தில் மாற்றுகின்றன. இந்த உணர்வுகளை தூண்டுகிற சிந்தனைகளை நாம் அடையாளம் காணத் தொடங்கினால் உணர்வுகளை மாற்றுவதற்கான வாய்ப்பும் உருவாகும். உணர்வுகளை கட்டுப்படுத்தும் ஒரே வழி அவற்றை புரிந்து கொள்வதுதான். நம்முள் எழும் ஒவ்வொரு உணர்வும் நம்மிடம் எதையாவது சொல்ல வருகிறது. அதனை கேளும், ஆனால் அதில் மூழ்காதே. இதுவே உணர்வுகளை சமாளிக்கும் கலையும் மனக்கட்டுப்பாட்டின் இரகசியமுமாகும். மாயையின் விளையாட்டு. உண்மையை மறைக்கும் மன இயங்கும் மையம். பகவத்கீதையின் மாயை தத்துவம் நம்முடைய மன செயல்பாடுகளில் மிக முக்கியமானதாகும். மனதின் மூல இயல்பே மாயை. மாயை என்பது உண்மையை மறைத்துவிட்டு மூடிய ஏதோ ஒரு சாயலை நமக்கு காட்டும். இந்த மாயை நமக்கு உண்மையான நம்மை மறைக்கிறது. நம்மை நாம் அல்ல என்று நம்பச் செய்கிறது. நம்முடைய உணர்வுகள், ஆசைகள், பயங்கள், கோபங்கள் அனைத்தும் இந்த மாயையின் விளையாட்டிலேயே தோன்றுகின்றன. இந்த மாயையை அறிவதன் மூலமாகவே நாம் நம் உண்மையான நிலையையும் நம் உள்ளடக்கத்தையும் காண முடியும். ஆனால் அதற்கு முதலில் நம்முடைய மனதின் இயல்பை கவனிக்க வேண்டும். மனம் எப்பொழுதும் புற உலகை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதனால்தான் உண்மையைக் காண முடியாமல் போய்விடுகிறோம். இந்த மனத்தினை உட்செலுத்தும் பயிற்சிதான் மாயையிலிருந்து விடுதலை பெறும் முதல் படி. அந்த உள் பயணத்தில்தான் மனம் மாயை என்பதற்கான உண்மை வெளிச்சம் கிடைக்கும். நேரம் மற்றும் மனம். காலத்தின் கட்டுப்பாட்டில் சிக்கிய உள் உலகம். நமது மனம் மிக அபூர்வமான வகையில் காலத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது. கடந்த நிகழ்வுகளை நினைத்து வருத்தம் கொள்ளும், எதிர்காலத்தை பற்றி பயந்து கலங்கும் மீதுதான் மனதின் இயல்பு. இதே காரணத்தால்தான் நாம் தற்காலம் என்ற உண்மையை பெரும்பாலும் உணர முடியாமல் போய்விடுகிறோம். கடந்த காலம் ஒரு நினைவு மட்டுமே, எதிர்காலம் ஒரு கற்பனை மட்டும். இவை இரண்டும் நம் மனத்தில் நிகழும் சினிமாக்கள்தான். ஆனால் நம் வாழும் உண்மை இப்போது இங்கேதான். மனக்கட்டுப்பாட்டை அடைய நினைப்பவர் தற்காலத்தின் மீது முழு கவனம் செலுத்தவேன். தற்காலத்தில் நாம் மூழ்கும் போதுதான் மனம் சுமைகளை இறக்கத் தொடங்கும். நம்மில் பலர் ஒவ்வொரு நாளும் கடந்த அனுபவங்களை நினைத்து வருந்தி அதே நேரத்தில் எதிர்காலத்தை பற்றி பீதியுடன் வாழ்கிறோம். இதனால்தான் நம்முடைய சிந்தனைகள் தொடர்ந்து குழப்பத்தில் இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. இதனை மாற்றும் ஒரே வழி தற்காலத்தில் வாழும் பயிற்சி. அதை மனதிற்குள் உறுதியாக பதிக்க வேண்டும். இதற்கு உதவுவது தியானம். ஒரு சாதாரண செயலையும் முழு கவனத்துடன் செய்யும் பழக்கம். இந்த நேர உணர்வின் மேன்மைதான் மனக்கட்டுப்பாட்டின் விதியின் செழுத்து. மனித உறவுகள் மனத்தின் பிரதிபலிப்புகள். நாம் பிறருடன் கொண்டிருக்கும் உறவுகள் எல்லாமே நம் மனதின் பிரதிபலிப்புகள்தான். நம்முடைய பாசம், வெறுப்பு, கோபம், காதல், கசப்புகள் எல்லாம் நம் உள்நிலையை வெளியே காட்டும் கண்ணாடிகள்தான். உங்களது மனம் அமைதியாக இருந்தால் அந்த அமைதியே மற்றவர்களுக்கு தோன்றும்.
உங்களது மனம் குழப்பமாக இருந்தால் அந்த குழப்பமே மற்றவர்களின் செயல் வழிகளில் உங்களை தொந்தரவு செய்யும். இதுவே உறவுகளின் இரகசியம். ஒருவரை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதே அவரை பற்றிய நம் கருத்தாகும். ஆனால் அவர்களின் உண்மை நிலை அது அல்ல. நம்முடைய மனம் உருவாக்கிய பிம்பமே அவர்களின் தன்மையாக தோன்றுகிறது. எனவே நம் மனத்தை மாற்றினால் உறவுகள் தானாக மாற்றமடையும். உறவுகளில் அமைதி வேண்டுமா எனில் நம்முள் அமைதி வேண்டும். எந்த உறவிலும் எதிர்பார்ப்புகள் குறைந்து கொள்கைகள் தெளிவாக இருந்தால் அந்த உறவு வலிமையாக மாறும். மனக்கட்டுப்பாட்டின் முக்கிய நோக்கம்தான் நம்மை மற்றவருடன் நலமாக இணைக்கும் வழியில் கொண்டு செல்லும் விதி. இதை உணர்ந்தால் உறவுகள் நம்மை கட்டுப்படுத்துவதற்குப் பதிலாக நம் கட்டுப்பாட்டிற்குள் வர ஆரம்பிக்கும். விருப்பங்கள் மனதின் நோக்கங்களை வடிவமைக்கும் கருவிகள். மனதின் செயல்பாடுகளில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்துவது விருப்பங்கள். விருப்பம் என்பது மனத்தின் இயக்க சக்தியாக உள்ளது. ஒரு நபர் ஒரு விஷயத்தை விரும்புகிறார் என்றால் அது அவருடைய முழு சிந்தனையும் செயலும் அந்த நோக்கில் நகரும். ஆனால் சில நேரங்களில் அந்த விருப்பங்கள் ஆசைகளாக மாறும்போது அது கட்டுப்பாடின்றி நம்மை அழுத்தும் சக்தியாக மாறிவிடும். விருப்பம் மற்றும் ஆசையின் இடையிலான வித்தியாசத்தை புரிந்துகொள்வதே மனக்கட்டுப்பாட்டின் முக்கியமான பயிற்சி. விருப்பம் என்பது சுதந்திரமான நம் தேர்வாக இருக்க வேண்டும். ஆனால் ஆசை என்பது கட்டுப்பாடற்ற ஆதிக்கமாக மாறும். இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள அந்த நுண்ணிய கோட்டை கவனிக்க நாம் வாழும் ஒவ்வொரு தருணத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். விருப்பங்களை நாம் நிர்வகிக்கக்கூடியதாக மாற்றி அந்த விருப்பங்கள் நம்மை வழிநடத்தும் அனுபவமாக மாறும்போது நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து திசைகளும் ஒற்றுமையாக உருவாகும். சுயதுணிச்சல் மனதிற்குள் புகுந்த சூரியோளி. மனத்தின் இயல்புகளைக் கவனித்து மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு அதை நாம் மாற்றும் முயற்சியில் மிக முக்கியமான சக்தி சுயதுணிச்சல். சுயதுணிச்சல் என்பது எதையாவது செய்த பிறகுதான் வருவது அல்ல. அது எதையாவது செய்யும் முன்பே நமக்குள் விழித்திருக்கும் அறிவாக இருக்க வேண்டும். மனம் ஒரு சிந்தனையை தூண்டும் முன்பே அந்த சிந்தனை எங்கே கொண்டு போகும் என்பதை உணர்த்தும் அந்த தருணமே சுயதுணிச்சலின் வெளிச்சம். இது ஒரு பயிற்சியின் மூலமாகவே வளரக்கூடியது. நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் அதை செய்யும் காரணம் என்னான் தக்காரியம் நம்மை எங்கே அழைத்துச் செல்லும் என்பதை கவனித்து செயல்படுகிறோம் என்றால் நம் மனத்தின் இயக்கம் நம்மால் கட்டுப்படுத்தப்படலாம். இதுவே சுயபோதை. அந்த சுயபோதையின் வெளிச்சமே நம்மை உண்மையில் சுதந்திரமாக மாற்றும். அந்த வெளிச்சம் இல்லாமல் நாம் சிந்திக்கிறோம் என்று நினைத்தாலும் நாம் சிந்தனையின் அடிமைகளாகத்தான் இருப்போம். தியானம் மனக்கட்டுப்பாட்டின் தீர்மானிக்கப்பெற்ற இரகசியம். மனத்தை கட்டுப்படுத்த பல வழிகள் பரிந்துரைக்கப்படும். ஆனால் எல்லாவற்றிலும் மிக வலிமையானதும் நேரடியாக சிந்தனை அலைகளை சமப்படுத்தும் ஒன்றே தியானம். தியானம் என்பது வெறும் கண்மூடி அமர்வதல்ல. அது நம்மிடமே மீட்டெடுக்கும் பயணத்தின் தொடக்கம். தியானத்தின் போது நாம் எதையும் செய்யவில்லை. ஆனால் அதற்குள் மனம் செயலிழக்கிறது. என்ன செய்வது என்பதை மனம் அறியாத நேரத்தில் அது அமைதியாக்கப்படுகிறது. அந்த அமைதிக்குள்தான் உண்மையான நம் இருப்பு அடங்கியுள்ளது. தியானம் மனத்தின் ஓட்டத்தை மெதுவாக குறைக்கும். அந்த ஓட்டம் குறைந்த பின்தான் நம் உண்மையான சிந்தனைகள் எதுவென்று நமக்கே தெரிய வருகிறது. அவ்வளவுதான் நாம் வாழ்க்கையின் மையமான உண்மையை உணர ஆரம்பிக்கிறோம். இந்த பயிற்சி நாள்தோறும் செய்யப்படும் போது அது நம்மை ஒரு புதிய நிலையிலும் உணர்விலும் மாற்ற ஆரம்பிக்கும். தினமும் ஒரு நேரத்தில் அமைதியாக உட்கார்ந்து மூச்சை கவனித்து சிந்தனைகளை எதுவும் பிடிக்காமல் விட்டுவிட்டு உள் உலகத்தைக் காணும் அந்த தருணம்தான் தியானத்தின் புனித நிலை. அது நம்மை தன்னிலையின்மையிலிருந்து தன்னிலையில் கொண்டு செல்கிறது. நம்பிக்கையின் ஆழம் மனத்தின் அடித்தளத்தை மாற்றும் சக்தி. நம்முடைய சிந்தனைகள், உணர்வுகள், செயற்பாடுகள் அனைத்தும் ஏதோ ஒரு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகின்றன. நம்முள் உள்ள அந்த நம்பிக்கைகள் ஒரு விதத்தில் மனத்தின் கணிசமான அடித்தளங்கள். அவற்றின் மீதுதான் மற்ற அனைத்தும் கட்டமைக்கப்படுகின்றன. எனவே ஒரு மனிதன் மனதை கட்டுப்படுத்த விரும்புகிறான் என்றால் முதலில் அவனது நம்பிக்கைகளை கண்டறிய வேண்டும். அந்த நம்பிக்கைகள் அவனுடைய செயல்களை எப்படி வழி நடத்துகின்றன என்பதை கவனிக்க வேண்டும். சில நம்பிக்கைகள் நம்மை மேம்படுத்தும், சில நம்மை அழிக்கக்கூடியவை. இந்த நம்பிக்கைகளை மாற்றும் கலைதான் சுய மாற்றத்தின் ஆரம்பம். ஒரு மனிதன் நான் எதிலும் தோல்வியடைவேன் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார் என்றால் அவனது செயல் சோர்வாக இருக்கும். ஆனால் அதே நபர் நான் வளர்கிறேன், நான் முயற்சிக்கிறேன் என்ற நம்பிக்கையில் இருக்கும்போது அவனது செயல் வலிமையாக மாறும். இப்படி மனதின் அடியில் பதிந்த நம்பிக்கைகளை நாம் மாற்றினால்
மேலுள்ள அனைத்து நிலைகளும் தானாக மாறிவிடும். செயல்களின் திரும்ப பலன் மனதின் தாக்கமும் விளைவுகளும். நாம் ஒரு சிந்தனையை வைத்துக்கொண்டு ஒரு செயலை மேற்கொள்கிறோம். அந்த செயல் ஒரு விளைவை கொண்டு வந்தபின் அந்த விளைவு ஒரு உணர்வை தூண்டுகிறது. அந்த உணர்வு மீண்டும் ஒரு சிந்தனையை உருவாக்குகிறது. இதுவே மனத்தின் செயல்பாட்டுச் சுழற்சி. இந்த சுழற்சிதான் நாம் எப்படி வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் என்பதை நிர்ணயிக்கிறது. இந்த சுழற்சியில் நாம் எங்கேயாவது கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினால் அந்த முழு சுழற்சியும் மாற்றமடைகிறது. உதாரணமாக, நாம் கோபத்துடன் பேசினால் அது எதிர்மறையான எதிர்வினைகளை உருவாக்கும். ஆனால் அதே கோபத்தை விழிப்புணர்வுடன் கவனித்து பேசாமலிருந்தால் அந்த செயல் நேர்மறையான விளைவுகளை உருவாக்கும். இதுதான் மனக்கட்டுப்பாட்டின் கருவூலம். எந்த நேரத்திலும் நாம் ஒரு செயலை செய்தபின் அந்த விளைவையும் சிந்தனையாக மாற்றிக்கொள்ளலாம். அல்லது ஒரு செயலை செய்வதற்கு முன்னரே அதன் விளைவுகளை சிந்தித்துவிட்டு அதை மாற்றிக்கொள்ளலாம். இதனை அறிவு பயன்படுத்தி செய்வதே மனதின் பலத்தை உணர்த்தும் செயல். நம்மால் செயல்களை கட்டுப்படுத்த என்றால் மனத்தையும் கட்டுப்படுத்த முடியும். அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம். உணர்வுகளின் பரப்பில் நடைபயிலும் பயணம். மனதின் இயக்கம் ஒரு விதத்தில் பிணைப்புகளை உருவாக்கும். நம்மை கட்டுப்படுத்தும் எந்த ஒன்று பற்றியும் சிந்தனைகள் உருவாகும். ஆனால் நாம் அந்த சிந்தனைகளை ஒவ்வொன்றாக கவனித்தால் நாம் எந்த சிந்தனையின் அடிமையோ என்பதை உணர முடியும். உணர்வுகள், ஆசைகள், வலிகள், பயங்கள் இவை அனைத்தும் நம்மை கட்டியுள்ள சுவர் போல இருக்கின்றன. அவற்றை நாம் கவனிக்காதவரே அவை நம்மை கட்டியிருக்கின்றன என்பதே நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு உணர்வும் நமக்கு சொல்வது ஒன்று: நீ இங்கே சிக்கியிருக்கிறாய் என்ற உண்மை. அதை நாம் உணர்வதில்தான் உண்மையான சுதந்திரம் துவங்குகிறது. இதற்காக நாம் செய்ய வேண்டியது அந்த உணர்வுகளை கண்டுகொள்வது, ஒப்புக்கொள்வது, அதன் பின்னணியில் உள்ள சிந்தனையை புரிந்து கொள்வது, அதற்கு பதிலாக புதிய சிந்தனையை உருவாக்குவது. இந்த செயல்முறையின் மூலமாக நம்முள் உண்மையான சுதந்திரம் பிறக்கிறது. உணர்வுகளை அடக்குவது அல்ல, உணர்வுகளை புரிந்து அதை விடுவிப்பதே உண்மையான சுதந்திரம். தனிமை மனத்தின் வெளிச்சத்தில் இருப்பது என்ற உணர்வு. ஒருவர் தனிமையில் இருப்பது என்பது வெறுமனே புற உலகில் யாரும் இல்லை என்பதே அல்ல. அது நம்முள் நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதையே பிரதிபலிக்கிறது. நம்முள் நாம் இருப்பதே இல்லை என்றால் உலகம் நிறைந்திருந்தாலும் நம்முள் வெறுமை இருக்கும். ஆனால் நம்முள் நம்மே இருப்போம் என்றால் புற உலகம் வெறுமையாக இருந்தாலும் நம்முள் நிரம்பியிருக்கும். அந்த நிரம்பிய நிலையே மனக்கட்டுப்பாட்டின் உயர்ந்த நிலைதான். அந்த தனிமை பயங்கரமில்லை, அந்த தனிமை அமைதி, அந்த தனிமை வெளிச்சம், அந்த தனிமை தியானம், அந்த தனிமைதான் சிந்தனை இல்லாத அமைதியான உள்நிலை. அந்த நிலையில்தான் மனம் முழுமையாக அடங்குகிறது, முழுமையாக ஒளிமயமாகிறது. தனிமையை பயப்படாமல் அணுகும் ஒருவனுக்குதான் அந்த மனத்தின் முழு ராஜ்யம் கிடைக்கும். சிந்தனையின் அடையாளம். யாருடைய சிந்தனை என்பதை கண்டறியும் ஆழமான ஆராய்ச்சி. நாம் தினமும் எண்ணற்ற சிந்தனைகளை அனுபவிக்கின்றோம். ஆனால் அந்த சிந்தனைகள் யாருடையவை என்ற கேள்வி நம்முள் எழுவதில்லை. சில சிந்தனைகள் நமக்கே உரியவை போல தோன்றுகின்றன. ஆனால் உண்மையில் அந்த சிந்தனைகள் நம்மால் பாதிக்கப்பட்ட வெளியுலகத்திலிருந்து வந்தவையாக இருக்கலாம். இந்த உலகம் நம்மில் எண்ணற்ற எண்ணங்களை நுழைக்கிறது. ஊடகங்கள், கல்வி, குடும்பம், சமூகம் இவை அனைத்தும் நமக்கு சில மதிப்புகளையும் நம்பிக்கைகளையும் உருவாக்கி விடுகின்றன. அந்த மதிப்புகளின் அடிப்படையில் நம்முடைய சிந்தனை முறையும் செயல்படும். எனவே மனதை கட்டுப்படுத்தும் முன் நாம் செய்ய வேண்டியது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவதுதான். இந்த சிந்தனை உண்மையில் என்னுடையதா இல்லையா என்று ஒவ்வொரு சிந்தனையையும் பார்த்து கவனித்து புரிந்து கொண்டால் நாம் எதை தொடர்ந்து சிந்திக்க வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்பதை தீர்மானிக்க முடியும். உண்மையான சிந்தனை எதுவென்றால் அது நம்முள் அமைதியை ஏற்படுத்தும். மற்றவை வெறுமனே புற உலகின் பிரதிபலிப்பே. அந்த பிரதிபலிப்புகளை நீக்கும் பயணமே மனக் கட்டுப்பாட்டின் பயணம். சிரமம் இல்லாத கட்டுப்பாடு, ஓட்டம் இல்லாத ஓர் அமைதியான விழிப்புணர்வு. மனதை கட்டுப்படுத்த வேண்டுமானால் ஒரு வலியுறுத்தல் தேவைப்படுமா என்பது ஒரு பெரிய கேள்வி. பலர் சிந்திக்கின்றனர், மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அதை கட்டாயமாக அடக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும், அதற்கெதிராக போராட வேண்டும் என்று. ஆனால் அதுவே மனதுடன் மேலும் குழப்பங்களை உருவாக்கும். மனம் போருக்கு அழைக்கப்படும் போது அது அதிகமாக எதிர்ப்பை உருவாக்கும். உண்மையான மனக்கட்டுப்பாடு என்பது ஒரு விதமான விழிப்புணர்வின் வெளிச்சத்தில் நடக்கிறது. அந்த விழிப்புணர்வில் போராட்டமே இல்லை, வெறுமனே புரிதல் மட்டுமே. அந்த புரிதலில் தான் மனம் தானாக அமைதி பெறுகிறது. நாம் செய்யும்
ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய சிந்தனையை மட்டும் விழித்துணர்வுடன் கவனிக்க ஆரம்பித்தால் மனம் தானாக ஒழுங்குபடுகிறது. இப்படி ஒரு தன்னிச்சையான அமைதியான கட்டுப்பாடு மட்டுமே நீண்ட நாள் நிலையாக அமையும். கட்டுப்பாடு சிரமமின்றி ஏற்பட வேண்டும் என்றால் விழிப்புணர்வுடன் அந்த சிந்தனையை முழுமையாக பார்க்கும் திறன் வளர வேண்டும். சுதந்திரமான சிந்தனை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் விளக்கம். மனதிற்கு முழுமையான சுதந்திரம் என்றால் அது எதையும் சிந்திக்கலாம். ஆனால் அந்த சுதந்திரத்தில் கட்டுப்பாடில்லை என்றால் அது ஒரு மரண விளைவுக்கே கொண்டு செல்லும். எதையும் சிந்திக்கலாம் என்ற இந்த சுதந்திரம் எப்போது அபாயமாக மாறுகிறது என்றால் அதன் பின் விளைவுகளை நாம் பார்க்காமல் உணராமல் அப்படியே அனுபவிக்கும் போதுதான். எனவே சுதந்திரம் என்பது முழுமையாக நம்மிடமே இருக்க வேண்டும். ஆனால் அந்த சுதந்திரம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். நாம் சிந்திக்கிறதற்கும் உணர்கிறதற்கும் செய்கிறதற்கும் ஒரு இடைவெளியை உருவாக்கிய பின் தான் அந்த சுதந்திரம் ஓர் அர்த்தமுள்ள நிலையாக அமையும். கட்டுப்பாடு என்பது புறத்திலிருந்து திணிக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல. அது நம்முள் உள்ள ஓர் அழுத்தமற்ற சூழல். அந்த சூழலில்தான் சுதந்திரமான சிந்தனைகளும் செயல்களும் உருவாக முடியும். இதுதான் மனக்கட்டுப்பாட்டின் எதிர்வினை அல்லாமல் எதிரொலி ஆகும் நிலையாக்கம். குறைவு இல்லாத கவனம் போர் ஆர்வமான மனதின் இயல்பான நிலை. ஒரு மனிதனின் கவனத்தை அவர் நினைக்கிறதை விட அதிகம் வேறு எதுவும் தீர்மானிக்க முடியாது. நாம் எதிலே கவனம் செலுத்துகிறோமோ அதுவே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆனால் அந்த கவனத்தை மற்றவைகள் எளிதாக திருப்பிவிட முடிகிறது. ஒரு சிறிய ஒலி, ஒரு செய்தி, ஒரு நினைவு என எதுவும் நம்மை கவனக்குறையாக்க முடிகிறது. எனவே மனதை கட்டுப்படுத்த ஆரம்பிக்க நம்முடைய கவனத்தை நாம் எங்கே செலுத்துகிறோம் என்பதை முதலில் கவனிக்க வேண்டும். அந்த கவனத்தின் தரம் முக்கியம். ஒரு விஷயத்தை முழுமையாக கவனிக்க நேரம் செலவழிக்க ஆரம்பித்தால் மனம் சித்தராமல் இருக்க ஆரம்பிக்கும். அது ஒரு புத்தகமாக இருக்கலாம், ஒரு ஒலியாக இருக்கலாம், ஒரு செயலாக இருக்கலாம். ஆனால் அந்த செயலிலோ ஒலியிலோ மனம் முழுவதுமாக ஈடுபடும் போதுதான் அதனுடன் இணைவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் கலைஞர்கள் தங்கள் படைப்புகளை உருவாக்கும் நிலை. கவனம் என்பது கட்டுப்பாட்டின் தூண்கள். உண்மையான ஆசை மனதின் அடிப்படை இயக்க சக்தி. மனதின் இயக்கம் ஒன்றின் பின் ஒன்றாக விரும்பும் ஆசைகளால் இயங்குகிறது. அந்த ஆசைகள் எது உண்மையானது எது புறநிலை என்பது நமக்கே தெரியாமல் போகிறது. உண்மையான ஆசை என்பது நம்மை மேம்படுத்தும். அந்த ஆசைக்கு பின்வரும் எண்ணங்கள் நம்மை ஆழப்படுத்தும். ஆனால் சில ஆசைகள் வெறுமனே வெளிக்காட்சி, அதாவது மற்றவரை பார்க்க நாம் விரும்பும் ஒரு விருப்பம். அந்த ஆசைகள் நம்மை விட்டு பிரித்து வைக்கும். ஆனால் நம்முள் இருந்து எழும் ஒரு சத்தமான சூனியத்தில் இருந்து வரும் ஆசை, அது நம்முடன் இணைக்கும் ஆசை. எந்த ஆசை நம்மை அமைதியாக்குகிறதோ அந்த ஆசை நம்முடையது. எந்த ஆசை நம்மை உழைத்து போக வைத்து விடுகிறதோ அது வெளிநோக்கியது. எனவே மனதை கட்டுப்படுத்த ஆசைகளை கவனிக்க வேண்டியது அவசியம். அவற்றின் வழியேதான் மனத்தின் இயக்கத்தையும் அதன் அடிப்படையையும் புரிந்து கொள்ள முடியும். நிர்வாண உணர்வுகள், காட்டிக் கொடுக்காத உணர்வுகளின் தாக்கம். நம்முள் சில உணர்வுகள் வெளியே கூறப்படாது, நாமே அதை ஒழிக்கிறோம். ஆனால் அந்த உணர்வுகள் நம்மை உள்ளுக்குள்ளே அழிக்க ஆரம்பிக்கின்றன. அவை மனத்தின் மர்ம அறைகளில் தங்கியிருக்கும். ஆனால் வெளியில் அதன் தாக்கம் பெரியதாகவே காணப்படும். அதாவது ஒருவர் வெளியில் அமைதியாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் வெறுப்போடு இருக்கும். இந்த வெறுப்பு சமயங்களில் நோயாக மாறும். இந்த மறைக்கப்பட்ட உணர்வுகள் நம்மை கட்டுக்குள் வைத்திருக்கும். இந்த உணர்வுகளை கண்டுபிடிப்பதற்கான வழி மனம் பேசும் அந்த மென்மையான சத்தத்தை கவனிக்கத் தொடங்குவது. எதற்கும் காரணமின்றி மனம் சோர்வாக இருக்கும்போது உள்தொந்தரவு எதையோ எடுத்துக்கொண்டிருக்கும். இந்த உணர்வுகளை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்றால் அவை வலிமை இழக்கின்றன. மறைத்து வைத்தால் அவை எப்போதும் வெடிக்கும். அந்த வெடிப்பை தடுக்க வேண்டும் என்றால் மனதை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க வேண்டும். மனக்கட்டுப்பாட்டில் இது தவிர்க்க முடியாத முக்கியமான நிலையாகும். நுண்ணுணர்வுகள் மனதின் மெய்யான கண்கள். நாம் ஒரு பொருளை பார்ப்பது போலவே ஒரு எண்ணத்தை பார்ப்பது என்பது நம்முள் இருக்கக்கூடிய நுண்ணுணர்வால் மட்டுமே சாத்தியம். அந்த நுண்ணுணர்வு என்பது இந்த உடல் உணர்வுகளை கடந்த ஒரு ஆழமான விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு மட்டும்தான் மனதின் மூலைகளில் ஒளிந்து கொண்டிருக்கும் மறைப்பட்ட எண்ணங்களையும் பதிக்கப்பட்ட நினைவுகளையும் வெளிச்சத்தில் கொண்டு வர முடியும். இந்த நுண்ணுணர்வுகள் வளர்த்து கொள்ளப்படாத போதும் மனம் ஒரே மாதிரியான நடைமுறையில் சுழண்டு கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நுண்ணுணர்வுகள் மெல்ல ஒரு வெளிச்சம் போல மனதின் இருட்டை உருக்க ஆரம்பிக்கின்றன. அதுவே
உண்மையான மாற்றத்திற்கு வழிகாட்டுகிறது. எதையும் நாம் நேரில் பார்க்காமல், நம்பாமல், ஒரு கண்மூடி எண்ணிக்கையின் பக்கத்தில் ஒதுங்காமல், நம்முள் தோன்றும் ஒவ்வொரு சிந்தனையையும் உணர்ந்தே பார்ப்பது, இவ்விதமான நுண்ணுணர்வுகளின் பயிற்சிதான் மனதை கட்டுப்படுத்தும் பாதையில் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக அமைகிறது. பொய்யான அடையாளங்கள் யாரோ என்றிருக்கும் நான். ஒருவரது மனதை கட்டுப்படுத்த வேண்டுமானால் முதலில் அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பலமுறை நாம் நினைப்பதை விட வேறுபட்ட முறையில் உருவாக்கிக் கொள்கிறோம். இந்த உருவாக்கம் என்னவென்றால், நாம் வாழும் சூழல் நம்மை உருவாக்கும் ஒரு வழி அடையாளம். அதாவது ஒரு குடும்ப உறுப்பினராக, ஒரு தொழிலாளராக, ஒரு மாணவராக, ஒரு சமுதாய உறுப்பினராக நாம் எத்தனை அடையாளங்களை ஏற்றுக்கொள்கிறோமோ அவையெல்லாம் நம்மை கட்டுப்படுத்தும் விசைகள் ஆகின்றன. ஆனால் உண்மையான நாம் அந்த அடையாளங்களுக்கு புறம்பாக இருக்கிறோம். எனவே நம் மனதை கட்டுப்படுத்தும் முன் நாம் யாராக இருக்கிறோம் என்பதை உள்மயமாக தேட ஆரம்பிக்க வேண்டும். அந்த தேடலில்தான் பொய்யான அடையாளங்களை ஒரே ஒரு ஒளிக்கீற்றால் நீக்கி ஒரு உண்மையான நான் தோன்றும். அந்த நான் மட்டும்தான் மனதின் இயக்கத்தை கவனிக்க முடியும். கட்டுப்படுத்த முடியாத மனம் என்பது அந்த அடையாளங்களை வைத்தே உருட்டப்படும் மனம். ஆனால் உண்மையான நான் விழிக்க ஆரம்பிக்கும் போது மனம் அமைதியாகும். நினைவுகளின் தாக்கம் கடந்த காலத்தின் கைப்பிடிகள். மனதை கட்டுப்படுத்த நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய எதிரியே சொல்ல வேண்டுமானால் அது நம்முடைய நினைவுகள். அந்த நினைவுகள் ஒவ்வொன்றும் நம்முள் ஆழமாக பதிந்திருக்கும். சில நினைவுகள் நம்மை தூக்கிக் கொண்டு சென்றுவிடும், சில நினைவுகள் நம்மை நிலைத்து வைக்கும். ஆனால் பலமுறை அந்த நினைவுகள் நம்மை கட்டுக்குள் வைத்து விடுகின்றன. கடந்த காலம் என்பது நம் உள்ளத்தில் உயிர் வாழும் ஒரு இருண்ட பீடம் போல. அது நம் தற்போதைய எண்ணங்களை தீர்மானிக்கின்றது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு வெற்றியோ தோல்வியோ இன்று என்ன செய்வது என்பதையும் தீர்மானிக்கிறது. எனவே கடந்த நினைவுகளின் தாக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நினைவையும் பார்ப்பதற்கான ஒரு இடைவெளி ஏற்படுத்த வேண்டும். அந்த இடைவெளியில்தான் நாம் நம்மை கடந்த காலத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க முடியும். நினைவுகளுக்கு நாம் அடிமையாவதை விட அவற்றை கவனிக்கத் தொடங்கினால் மனம் தன்னிச்சையாக அமைதிக்குள் செல்லும். எதிர்பார்ப்பின் ஏணி மேலே நகரும் போல கீழே விழும் உண்மை. நம்முடைய மனதின் மிகப்பெரிய இயக்க சக்தி எதிர்பார்ப்பு. நாம் நாளைய தினத்தில் என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஒரு ஆசையின் வடிவம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நம்மை மேலே உயர்த்தும் போல தோன்றினாலும் பலமுறை அது நம்மை கீழே இழுக்கும் ஏணி ஆகிவிடுகிறது. எதிர்பார்ப்பு என்பது நிறைவடைந்தால் சந்தோஷம், இல்லையெனில் துக்கம். எனவே மனதை கட்டுப்படுத்த நாம் செய்ய வேண்டியது எதிர்பார்ப்புகளை குறைப்பது அல்ல. அந்த எதிர்பார்ப்புகள் எங்கே இருந்து வருகிறது, என்னை வழி நடத்துகிறது என தெளிவுபடுத்திக் கொள்வதே நாம் செய்ய வேண்டியது. எதிர்பார்ப்பு உருவாகும் இடத்தில் விழிப்புணர்வு ஏற்படும் போது எதிர்பார்ப்பு நம்மை கட்டுக்குள் வைக்க முடியாது. அது ஒரு கருவியாக மட்டுமே இருக்கும். அந்த கருவியால் நாம் செயல்படலாம், ஆனால் அதற்கு அடிமையாகிவிட வேண்டாம். இந்த மாற்றம்தான் மனதை கட்டுப்படுத்தும் வழி. எதிர்பார்ப்பில் இருந்து விடுபடும் பொழுது மனம் எந்த ஒரு முடிவும் இல்லாத ஒரு சுதந்திர நிலையை அடைகிறது. பயத்தின் பாதை கட்டுப்பாட்டுக்கு எதிராக ஓடும் தோல்வி. மனதை கட்டுப்படுத்த நான் பயப்படுகிறேன் என்கிற எண்ணம் பலருக்கும் இருக்கும். அந்த பயம் என்னவென்றால் மனதின் இயல்பான சுதந்திரத்தை இழக்க வேண்டாமென்ற அச்சம். ஆனால் உண்மையில் அந்த பயமே மனதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு இழுக்கும். பயம் என்றால் எதிர்பார்ப்பின் எதிர்மறை தோற்றம். அது நடக்கக்கூடியதா என்ற ஒரு எண்ணத்தின் சூழல். அந்த சூழலிலிருந்து நாம் வெளியே வரவேண்டுமானால் பயம் உருவாகும் தருணத்தில் நம்மை நாம் கவனிக்க வேண்டும். பயம் ஒரு எண்ணத்தின் வலுவான பிரதிபலிப்பு. ஆனால் அந்த எண்ணத்திற்கு நாம் சக்தி கொடுக்காதபோது பயம் சாமர்த்தியமற்றதாக மாறும். பயத்தை அகற்ற முடியாது, ஆனால் அதை உடனுக்குடன் கவனிக்க ஆரம்பித்தால் அது நம்மை கட்டுப்படுத்த முடியாது. பயம் என்பது எதிர்பாராததற்கான எதிர்வினை. ஆனால் அந்த எதிர்வினைக்கு இடைவெளி கொடுத்தால் நம்மால் கட்டுப்பாட்டின் வழியில் பயணிக்க முடியும். முடிவுகள் இல்லாத பயணம் கட்டுப்பாட்டின் கடைசி படிக்கட்டை தாண்டும் அமைதி. மனதை கட்டுப்படுத்தும் பயணம் என்பது ஒரு இலக்கை அடைய வேண்டியது அல்ல, அது ஒரு நிலையை அடைய வேண்டிய பயணமாகும். அந்த நிலை என்பது முடிவுகள் இல்லாத அமைதி. அந்த அமைதிக்குள் நாமாகவே இழுக்கப்படும் போதுதான் நாமே நம்மை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த பயணம் என்பது ஒரு போர் அல்ல, ஒரு போட்டி அல்ல, ஒரு நிலையாகும். அதில் எதையும் அடைய வேண்டியதில்லை. ஏனென்றால் அந்த அடைவு என்பது எப்போதும் இந்த நொடியில்தான் இருக்கிறது. இந்த நொடியிலேயே நாம் மனதை கவனிக்கிறோம், அமைதியை உணர்கிறோம்.
அமைதியில் மனம் அசையாமல் இருக்கின்றதுதான். அமைதிதான் நம்மை நமக்குள்ளேயே கொண்டு போய்விடும். இந்த பயணத்தில் இடைவெளிகள், உணர்வுகள், சிந்தனைகள் அனைத்தும் நமக்குள் சந்திக்கப்படுகிற ஓர் விழிப்புணர்வு உருவாகும். அந்த விழிப்புணர்வுதான் நம்மை முழுமையாக மாற்றும். அமைதியின் இயந்திரங்கள், நம்முள் இயங்கும் நிம்மதியின் மெக்கானிசம். மனதை கட்டுப்படுத்த நம்முள் இயங்கும் அமைதியின் இயந்திரங்களை புரிந்து கொள்வது அவசியம். அந்த அமைதி என்பது ஒரு செயற்கை நிலை அல்ல, அது இயற்கையானது. ஆனால் நம்மால் அதன் இயங்கும் தன்மையை தெளிவாக கவனிக்க முடியவில்லை. ஏனெனில் நம்முடைய கவனம் எப்போதும் சத்தங்கள் நோக்கியே ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த சத்தங்கள் நினைவுகள், எண்ணங்கள், சஞ்சலங்கள். ஆனாலும் அமைதி நம்முள் எப்போதும் இருப்பது போலவே அந்த அமைதியை உணர முடியாதது நம்முடைய விழிப்புணர்வின்மையே. ஒரு தருணத்தில் நாம் நம்மை முழுமையாக கவனிக்கும்போது அமைதி தானாகவே நம் முள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த அமைதிதான் எண்ணங்களை மெதுவாக நெருக்கத்தில் கொண்டு வந்து அவற்றை ரசிப்பதற்கான இடத்தை தருகிறது. அமைதியில் மனம் சுத்தமாகிறது. ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு பயணிக்காமல் நின்று பார்த்து, கேட்டு, உணர்ந்து செயல்படும் நிலையை ஏற்படுத்துகிறது. எனவே அமைதியை அடைய வேண்டும் என்பதற்கு பதிலாக அமைதி நம்முள் எப்போதும் இருந்ததை கவனிக்கத் தொடங்க வேண்டும். இந்த உணர்வுதான் மனதின் கட்டுப்பாட்டை இயல்பாக்கும் முதலிலே. யார் கட்டுப்பட வேண்டும்? மனமா, நான் அல்லது இருவரும்? மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ள ஆழத்தை கவனித்தால் நம்முள் இரண்டு பகுதியை காணலாம். ஒன்று கட்டுப்படுத்த வேண்டிய மனம், மற்றொன்று கட்டுப்படுத்துகிற நான். ஆனால் உண்மையில் இரண்டும் ஒரே நிலையில் இருக்கின்றன. நாம் யாராக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் நாம் மனதை கட்டுப்படுத்த நினைக்கிறோம். ஆனால் உண்மையான நாம் அந்த எண்ணங்களை உருவாக்கும் நிலை அல்ல, அது எண்ணங்களை கவனிக்கும் நிலைதான். எனவே நாம் யாராக இருக்கிறோம் என்பதை தெளிவாக்கும் போதுதான் கட்டுப்பாடு என்பது செயற்கை அல்ல என்கிற உண்மை தெளிவாகிறது. மனம் நம்மால் அல்லாது வெளி உலகத் தாக்கங்களால் இயக்கப்படும் போது அது சீரழியும். ஆனால் நம்முள் இருந்து பார்த்து அதை புரிந்து கொள்ளும் விழிப்புணர்வு வந்தபோது மனம் இயல்பாக நிலைக்கோடாகி விடுகிறது. எனவே கட்டுப்பட வேண்டியது மனமா அல்லது நாமா என்பதற்கான பதில் இருவரும் ஒன்றாக இருக்கும்போதுதான் அமைதி சாத்தியமாகிறது. கவனத்தின் காவல், மனதின் வாசலில் நின்று கண்காணிக்கும் விழி. ஒரு வீட்டு வாசலில் காவலாளி இருப்பது போல மனதின் வாசலிலும் கவனம் என்பது ஒரு கண்காணிப்பாளியாக இருக்கிறது. அந்த கவனம் இல்லாத போது பல எண்ணங்கள் எதையும் ஆராயாமல் நம்முள் நுழைந்து பயமோ, சோம்பலோ, வெறுப்போ, அதிர்ச்சியோ உருவாக்குகின்றன. ஆனால் அந்த கவனம் நம்முள் வலுவடைந்த போது அந்த எண்ணங்கள் ஒரு தடையை சந்திக்கின்றன. அந்த தடையில்தான் நாம் அவற்றை ஆராய்ந்து பார்ப்பதற்கான இடம் உருவாகிறது. இந்த பார்வை ஒரு சுயம் விவேகமான பார்வை. அது எதையும் எதிர்க்காமல் வெறுமனே கவனிக்கிறது. அந்த கவனத்தில் சத்தங்கள் மெதுவாக மாறுகின்றன. மங்கள் தாமாகவே அமைதிக்குள் கலக்கின்றன. இந்த கவனம் எனும் காவலாளி மட்டுமே உண்மையான கட்டுப்பாட்டின் துவக்க புள்ளி ஆகின்றது. அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதன் செயல்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே நம்மை மனதின் உச்சக்கட்ட அணுகுமுறைக்குள் அழைத்துச் செல்கின்றது. தானாக ஏற்படுவது கட்டுப்பாடு இல்லாமல் கட்டுப்படல். நாம் பலமுறை மனதை கட்டுப்படுத்த வேண்டுமென்று முயற்சிக்கிறோம். ஆனால் அந்த முயற்சிகள் பலமுறை தோல்வியடைகின்றன. காரணம் என்னவென்றால் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமே ஒரு கட்டுப்பாட்டின்றி சுழலும் மனதின் வெளிப்பாடு. அது எதையாவது அடைய வேண்டும் என்பதற்கான எண்ணத்தில் ஒரு எதிர்ப்பு இருக்கின்றது. ஆனால் உண்மையான கட்டுப்பாடு என்பது தானாக ஏற்படுவது. அது சுயமாக உருவாகும் ஒரு அமைதி. அந்த அமைதியில் எண்ணங்களைப் பற்றிய புரிதல் நமக்கு தோன்றும். எண்ணங்களை எதிர்க்காமல் பார்க்கிற பழக்கம் நம்முள் ஏற்படுகிறது. நம்மில் எதையும் கட்டாயப்படுத்தாமல் அந்த எண்ணங்கள் பசுமையான ஒரு வெளிச்சத்தில் தோன்றுகின்றன. அந்த வெளிச்சம் நம்மை மாற்றுகின்றது. கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு நிலையான கட்டுப்பாடான அமைதி நம்முள் உயிர் வாழத் தொடங்குகிறது. இவ்விதமாக கட்டுப்பாடற்ற கட்டுப்பாடு உருவாகும்போது நாம் உண்மையில் மனதை கட்டுப்படுத்துகிறோம். சுவாசத்தின் சுழற்சி. ஒவ்வொரு மூச்சிலும் மனத்தின் யாத்திரை. மனதை கட்டுப்படுத்தும் மிக எளிய ஆனாலும் ஆழமான வழி சுவாசத்தை கவனிப்பது. ஒவ்வொரு மூச்சும் நம்முள் நடைபெறும் ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை நாம் எப்போதாவது கவனிக்கிறோமா? சுவாசம் என்பது மனதின் அலைப்பாயலை கட்டுப்படுத்தும் ஒரு அற்புத கருவி. எந்த சிக்கலும் இல்லாமல், எந்த வெளிப்பாடும் இல்லாமல் நாம் சுவாசிக்கிறோம். ஆனால் அந்த சுவாசத்தை நாம் கவனிக்க ஆரம்பித்தால் அதன் ஆழம் நம்மை மாற்ற ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மூச்சிலும்
நம்முள் எழும் எண்ணங்களை அறிய முடிகிறது. சுவாசத்தின் மெல்லிய போக்குகளை உணர்கையில் மனம் மெதுவாக அமைத்தேக் உள் செல்ல ஆரம்பிக்கிறது. இந்த சுவாசத்தின் பயணம் நம்மை தியானத்திற்கும் உள்ளுணர்விற்கும் கொண்டு செல்லும் ஒரு பாலமாக இருக்கிறது. அதன் மீது நாம் கவனமாக நடந்தால் நம் மனம் சுதந்திரம் அடையும். நடுநிலை நிலை, எதற்கும் இடையில் நிற்கும் விழிப்புணர்வு. நாம் மனதை கட்டுப்படுத்தும் போது ஒரு பக்கம் ஆசைகள், மற்ற பக்கம் பயங்கள் இருக்கும். ஆனால் இந்த இரண்டும் இடையே ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடமே நடுநிலை நிலை. இந்த இடத்தில் நாம் எதற்கும் முன்னுரிமை கொடுக்காமல் எந்த எண்ணத்தையும் சாய்வின்றி பார்க்கும் திறன் உருவாகிறது. ஆசை வந்தால் அது ஆசை, பயம் வந்தால் அது பயம் என ஒவ்வொன்றையும் அதன் இயல்பில் பார்க்கும் சக்தி. இந்த நடுநிலை நிலைதான் மனதின் கலக்கங்களை சமப்படுத்தும் ஒரு ஆன்மீக கருவி. இது தியானத்தின் கோட்பாடுகளுக்கு அடிப்படையாக இருக்கின்றது. நம்மைச் சுழற்றும் எண் மங்களை நாம் ஒரு பார்வையாளராக நோக்க ஆரம்பிக்கும் போது இந்த நடுநிலை நம்முள் இயங்கத் தொடங்கும். அதில் எதுவும் தீவிரமல்ல, எதுவும் எதிர்மறையல்ல, எதுவும் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்தை எதிர்க்காமல் அனுபவிப்பதே கட்டுப்பாட்டின் உண்மையான வெளிப்பாடு. நம் மனத்தின் மாஸ்டர் ஆகும் பயணம் கட்டுப்பாடு அல்ல, காட்சியல்ல, அது உணர்வின் ஓராய்வு. மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஒரு பயணத்தின் துவக்கம். அது ஆரம்பத்தில் கட்டாயம் போல தோன்றலாம். ஆனால் அந்த பயணத்தின் முடிவில் நாம் உணர்வது ஒன்றே. அதாவது நம்முடைய மனம் என்றது நம்முடையதில்லை என்பது. நம்முடைய உண்மை நம்மால் உருவாக்கப்படாத இந்த எண்ணத் தோழமைகளுக்கு நாமே அடிமையாய் விடக்கூடாது என்பதுதான் அந்த உண்மை. நம்மை சிந்திக்க வைத்தது எதையேனும் கட்டுப்படுத்துவது என்பது ஒரு போராட்டம் போல் தோன்றினாலும் உண்மையான கட்டுப்பாடு என்பது போராடாமல் சமநிலையை காண்பது என்பதையே நாம் முழுமையாக உணர்ந்தோம். இந்த பயணத்தில் மனதின் இயல்புகள், அதன் வலிமை, அதன் சஞ்சலங்கள், அதன் ஏக்கம், அதற்குள் நிலைத்து நிற்கும் அமைதி, அதன் ஆழத்தில் பதுங்கியுள்ள கவனம், அதன் மேன்மையை காட்டும் தியான நிலை, இவை அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக நம்முள் தெளிவாக மாறின. ஆனால் அந்த தெளிவு வரும் வரை நம்மிடம் தேவையானது ஒரே ஒன்று, விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வுதான் நம்மை ஓட்டும். சூழ்நிலை காற்றில் ஒரு வழியில் சென்றால் அது மனதாகவும், மற்றொரு வழியில் சென்றால் அது ஆன்மீகமாகவும் மாறும். அந்த உணர்வுகளுக்குள் நம்முடைய உண்மை யார் என்பதை தேடும் முயற்சியில்தான் நாம் மனதின் கட்டுப்பாட்டை எதிர்பார்க்கிறோம். மனதை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு இயக்கம் அல்ல, அது ஒரு நிலை. அந்த நிலை நம்முள் இருந்தபடியே இருக்கிறது. ஆனால் நம்மால் காணப்படாமலேயே மறைந்து விடுகிறது. அந்த மறைவை தாண்டி நாம் காண விரும்பினால் நாம் மனதை கவனிக்க வேண்டும். மனதின் ஓட்டத்தில் மூழ்காமல் அதன் மேல் இருந்து பார்த்தால் நாம் கட்டுப்பாட்டில் நம் வாழ்வியல் துண்டிலை பிடித்திருப்போம். இந்த ஒன்று, பூச்சியம், 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 பூச்சியம் வார்த்தைகளின் பயணம் ஒரு தீர்வு இல்லை. ஆனால் ஒரு தீர்வை நோக்கிய வெளிச்சம். ஒரு வெளிச்சத்தின் மூலம் நாம் காணும் நம்முள் இருக்கும் அந்த உண்மை. அந்த உண்மைதான் மனதின் எல்லா கேள்விகளுக்கும் பதில். அந்த பதில் யாரிடமிருந்து வரும் என்பது முக்கியமல்ல, நம்மிடமிருந்தே வரும் என்பதுதான் உண்மை. இதுவே மைண்டியே எனும் விசாலமான கருப்பொருளின் உண்மையான வெளிப்பாடு. இது உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு தருணத்திலும் உங்களை விழிப்புணர்வுடன் வைத்திருக்க உதவும் வழிகாட்டி. அந்த வழியில் நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் மனமும் நிம்மதியாக பயணிக்கத் தொடங்கும்.